ஹலோ, இந்த வீடியோவில் சிபிஎஸ்இ என்சிஆர்டி கிளாஸ் 12 அதில் எக்ஸசைஸ் நம்பர் 7.1 கொஸ்டின் நம்பர் 4 அதான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபைண்ட் அன் antiderivative of the following function by the method of inspection. Antiderivative என்ன? இன்டெக்ரல். அதான் நம்ம கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஆஸ்ட் ஃபைண்ட் த நம்ம என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? டு ஃபைண்ட் த இன்டிகிரல் ஆஃப் ax plus b the whole square dx. ஓகே, இதுதான் நம்ம கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேவாடா? சரி, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா மெத்தட் ஆஃப் இன்ஸ்பெக்ஷன் மூலமாக கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. எதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ஹோல் ஸ்கொயர் வரும்? கியூபை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது தான் அந்த பவர் என்ன ஆகும்? ஒன்றா குறையும், அப்படி தானே? ஸோ அப்போனா நம்ம முதல்ல எழுத போகிறோம். சொல்யூஷன் எழுதிக்கலாம். ஸோ டெரிவேட்டிவ் என்ன? டி பை டிஎக்ஸ் ஆஃப் ax plus b the whole cube என்னடா வரும்? it will be 3ax plus b. அப்புறம் என்ன பண்ணணும்? we have to multiply with derivative of ax plus b. So what is the derivative of ax plus b? So d by dx of அதை மட்டும் தனியாக பண்ணிக்குமா? ax plus b is equal to d by dx of ax plus d by dx of b. நம்ம இங்கே யாரை பொறுத்து இன்டெகிரேட் டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறோன்னா எக்ஸை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறோம். ஸோ எக்ஸ் மட்டும்தான் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணணும். அதர்ஸ் ஷுட் பி ட்ரீட்டட் அஸ் அ கான்ஸ்டன்ட். ஸோ இந்த இடத்துல we have x அண்ட் இங்கே a இருக்குது. நம்ம என்ன பண்ணிடலாம்? ஏயை வெளியே ரிமூவ் பண்ணி எழுதிடலாம். எழுதிட்டு டி பை டிஎக்ஸ் ஆஃப் யார் இருப்பாங்க? எக்ஸ் மட்டும் இருப்பாங்க. இந்த இடத்துல பார்த்தா எல்லாமே போயிடுது. பி அப்படி கம்ப்ளீட்டாக வெளியே எடுத்துடலாம். ஸோ அப்போனா கம்ப்ளீட்டாக இங்கே யார் இருக்கா? ஒன்லி கான்ஸ்டன்ட்ஸ் மட்டும்தான் இருக்குது. இங்கேயாவது டிஃப்ரென்ஷியேட்டிங்கான வேரியபிள் இருக்குது. கம்ப்ளீட்டாக கான்ஸ்டன்ட் இருந்தால் அதனுடைய டெரிவேட்டிவ் என்னென்னா, டிஃப்ரென்ஷியேஷன் என்னென்னா 0. ஸோ ஐ ரைட் இட் அஸ் 0. ஸோ dx ஆஃப் dx என்ன? இட் இஸ் 1. ஸோ a இன்ட்டு 1 என்ன? a. சரியா? ஸோ நம்ம என்ன எழுதிடலாம்? d by dx of ax is a. எழுதிடலாமா? ஆக்சுவலாக இது ஒரு சீரீஸ் ஆஃப் வீடியோ. நம்ம இது ஒரு 4வது கொஸ்டின் போட்டிருக்கோம். ஏற்கனவே 3 கொஸ்டின் கூட போட்டிருக்கோம், அப்படி தானே? ஸோ இதில் நான் என்ன பண்ணுறேன்? வாட் ஐம் கோயிங் டு ஹியர் திஸ் 3a நான் அடுத்த பக்கம் எடுத்துகிட்டு வரேன். ஐம் கோயிங் டு பிரிங் இட் டு த நெக்ஸ்ட் சைட். அப்புறம் இந்த dx நான் லெஃப்ட் சைடு எடுத்துகிட்டு வரேன். இதெல்லாம் போனதில் பண்ணியிருக்கோம்லடா, ஞாபகம் இருக்கா? dx 1/3a. I brought it. இப்போ 1/3a I am going to bring it into the derivative. நான் 1/3a இங்கே 3a நான் எடுத்துகிட்டு வரேன். ஸோ 3a, ஸோ ஹோல் ப்ராக்கெட். we are done. ஸோ நம்ம என்ன பண்ணணும்? வாட் ஷுட் we do? இந்த இடத்துல நான் மிஸ்ட் சம்திங். ax ஸ்கொயர். நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது இதான் கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறோம்? ஐ எம் கோயிங் டு த இன்டெகிரேஷன் ஆஃப் த லெஃப்ட் அண்ட் த ரைட். ரெண்டு பக்கம் லெஃப்ட் ரைட்லேயும் நான் போட்டிருந்தேன். ஸோ இன்டெகிரேஷன் ஆஃப் dx cube என்னடா? வாட் would be? இட் இஸ் x cube, அப்படி தானே? ஸோ ஏன்னா இன்டெகிரேஷன்னா ஆன்டி டெரிவேட்டிவ். டியை ரிமூவ் பண்ணி விட்டுரும். ஸோ ஐ கேன் ரிமூவ் த டியை ரிமூவ் பண்ணி விட்டுச்சுன்னா ஸோ வில் ஹேவ் திஸ் ஆன்சர். என்ன ஆன்சர் இருக்க போகுது? ax plus b the whole cube plus 3a plus c. ஓகேவா? எஸ், we are done with the problem. இப்போ இந்த 3a நம்ம உள்ளுக்கு இன்னும் கொஞ்சம் எடுத்துகிட்டு போகலாம். we can bring it inside also.
அந்த ஹோல் கியூபுக்குள்ளே எடுத்துகிட்டு போகலாம். ஸோ இன்டகிரேஷன் ஆஃப் ax plus b the whole square dx is equal to ax plus b by உள்ளுக்கு எடுத்துகிட்டு போகும்போது what should we do? I'll bring that it will be okay, we will stop it there itself. Okay, we can cube இருக்கும். It has to be எப்படி இருக்க போகுது? Okay, I will leave here itself. இதே நம்ம போதும். இதே we are done with the numerical. போதும். சாரி, ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக let me know in the comment. Thank you for watching the video till the end. நன்றி. Bye.